ஓம் சாந்தி. 4/8/2026 காலை முரளி பாப்தாதா மதுபன். பாபா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, பாபாவின் வலது கரமாக ஆக வேண்டும் எனில் ஒவ்வொரு விஷயத்திலும் நேர்மையானவர்களாக ஆக்குங்கள். சதா சிரேஷ்ட காரியங்களை செய்யுங்கள். கேள்வி கேட்கிறார் பாபா, எந்த சமஸ்காரம் சேவையில் அதிக தடை ஏற்படுத்துகின்றது? பாபா பதில் சொல்கிறாங்க, கருத்து வேறுபாடு. இதுதான் சேவையில் அதிக தடை ஏற்படுத்துகிறது. சுபாவங்களின் காரணத்தினால் தங்களுக்குள் ஏற்படக்கூடிய பிரிவினைக்கான சமஸ்காரம் சேவையில் அதிக தடைகளை ஏற்படுத்துகிறது. எல்லாரும் குழுவாக நம்ம சேவை பண்ணுறோம் போது ஒருத்தருடைய பாவங்கள், கருத்து வேறுபாடு, இதனால் சேவையில் தடைகள் ஏற்படுது. 2 கருத்துகளினால் அதிக நஷ்டம் ஏற்படுகின்றது. கோபம் என்ற பூதம் பகவானையும் எதிர்கொள்ள தாமதிப்பது கிடையாது. அதனால் தான் பாபா கூறுகின்றார், இனிமையான குழந்தைகளே, அது போன்ற ஏதாவது சமஸ்காரம் இருந்தால் அதை நீக்கிவிடுங்கள் அப்படின்றார் பாபா. பாட்டு அதிர்ஷ்டத்தை எழுப்பி வந்துள்ளேன். ஓம் சாந்தி. இனிமேலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகள், பாட்டு கேட்டீர்கள். ஆன்மீக குழந்தைகள் என்றால் பரமாத்மாவாகிய சிவனின் குழந்தைகளாகிய ஆத்மாக்கள். சரீரம் என்ற கர்மேந்திரியங்களின் மூலம் பாட்டு கேட்டீர்கள். இப்பொழுது குழந்தைகள் ஆத்ம அபிமானிகளாக ஆக வேண்டும். அதிக உழைப்பும் இருக்கின்றது. அடிக்கடி தன்னை ஆத்மா என்று புரிந்து கொண்டு தந்தையை நினைவு செய்ய வேண்டும். இது குப்தமான முயற்சியாகும். தந்தையும் குப்தமானவர் எனில் முயற்சியும் குப்தமாக செய்விக்கின்றார். தந்தை சுயம் வந்து கூறுகின்றார், குழந்தைகளே, என்னை நினைவு செய்தால் 5000 ஆண்டிற்கு முன்பு போல் மீண்டும் சதோப்பிரதானமாக ஆவீர்கள். நாம் சதோப்பிரதானமாக இருந்தோம், பிறகு மீண்டும் நாமே இப்பொழுது சதோப்பிரதானமாக ஆகின்றோம் என்பதை குழந்தைகள் புரிந்திருக்கின்றீர்கள். அவசியம் சதோப்பிரதானமாக ஆக வேண்டும். எந்த அதிர்ஷ்டத்தை இழந்தீர்களோ அதை மீண்டும் அடைவதற்கான முயற்சியை செய்விக்கக்கூடியவர் ஒரே ஒரு சர்வசக்திவான் தந்தை ஆவார் என்பது பாடலிலும் இருக்கின்றது. ஏனெனில் அனைவரையும் தூய்மையாக ஆக்குகின்றார் அல்லவா? தந்தை குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார், ஹே ஆன்மீக குழந்தைகளே, இப்பொழுது அதிர்ஷ்டத்தை உருவாக்கி கொள்ள பள்ளிக்கு வந்திருக்கின்றீர்கள். மாணவ வாழ்க்கையில் அதிர்ஷ்டத்தை உருவாக்கி கொள்ள செல்கின்றனர் அல்லவா? ஸ்டூடெண்ட்னாலே படிப்பின் மூலமாக நல்லா படித்து நல்ல வருமானம் வரக்கூடிய அதிர்ஷ்டத்தை உருவாக்குகிறாங்க. அவர்கள் சிறு குழந்தைகளாக இருப்பர். நீங்கள் சிறியவர்கள் கிடையாது. நீங்கள் பெரியவர்கள், வயதானவர்கள். அதிர்ஷ்டத்தை உருவாக்கி கொண்டிருக்கின்றீர்கள். ஆம், சிலர் மிக வயதானவர்களாகவும் இருக்கின்றனர். வயோதிக நிலையை விட இளமையில் படிப்பது மிகவும் நல்லதாகும். இளையவர்களின் புத்தி மிக நன்றாக இருக்கும். இது அனைவருக்கும் மிக எளிதானதாகும். உங்களது சரீரம் பெரியது அல்லவா? இவர்கள் குழந்தைகள் அந்த அளவிற்கு புரிந்து கொள்ள முடியாது. ஏனெனில் கர்மேந்திரியங்கள் சிறியதாகும். புகழ், இகழ், துக்கம், சுகம் போன்ற விஷயங்களை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். ஆத்மா பிந்துவாக இருக்கின்றது. சரீரம் வளர்ந்து கொண்டே இருக்கின்றது. ஆத்மா எல்லாம் ஒரே மாதிரியாக தான் இருக்குது. அது ஒருபோதும் சிறிது பெருசாலாம் ஆவது கிடையாது. அந்த ஆத்மாவின் புத்திக்காக தந்தை கஸ்தூரி போன்ற பரிசு கொடுத்து கொண்டிருக்கின்றார். ஏனெனில் இப்பொழுது புத்தி முற்றிலும் தமோப்பிரதானமாக ஆகிவிட்டது. புத்தி இப்பொழுது தூய்மையானதாக ஆகி கொண்டிருக்கின்றது. இந்த சித்திரங்கள் புரிய வைப்பதற்கு உங்களுக்கு அதிக பயனுள்ளதாக இருக்கின்றது. பக்தி மார்க்கத்தில் தேவதையின் முன் சென்று தலை வணங்குகின்றனர், பூஜை செய்கின்றனர். முன்பு நீங்களும் குருட்டு நம்பிக்கையுடன் சென்று வந்தீர்கள். சிவன் கோயிலுக்கு சென்றீர்கள். இவர் சிவபாபா என்பது உங்களுக்கு தெரியாமல் இருந்தது. பாபாவிடமிருந்து ஆஸ்தி அவசியம் கிடைத்திருக்கிறது. அதனால் தான் அவரது மகிமை பாடப்படுகின்றது. யாராவது நல்ல காரியங்கள் செய்துவிட்டு செல்கின்றனர் எனில் அவரது மகிமை பாடப்படும். சிவபாபாவின் ஸ்டாம்ப் உருவாக்க வேண்டும். சிவபாபா கீத ஞானம் அளிப்பவர். இந்த ஸ்டாம்ப் எளிதாக உருவாக்கப்படும். அந்த தந்தை அனைவருக்கும் சுகம் கொடுக்கக்கூடியவர். நான் உங்களை சுகதாமத்திற்கு எஜமானலாக ஆக்கக்கூடியவன் என்று தந்தை கூறுகின்றார். தேகமற்ற சிவபாபாவிடம் நாம் வந்திருக்கின்றோம் என்பதை வயோதிகர்களும் புரிந்து கொள்கின்றனர். அவர் இந்த தேகத்தில் பிரவேசம் ஆகியிருக்கின்றார்.
நிராகாரமானவரைத்தான் சித்திரமற்றவர், அதாவது அசரீரி என்று கூறப்படுகின்றார். நாம் சிவபாபாவிடம் செல்கின்றோம். அவர் இந்த சரீரத்தை தற்காலிகமாக எடுத்திருக்கின்றார் என்பது புத்தியில் இருக்கின்றது. தூய்மை இழந்தவர்களை தூய்மையானவர்களாக ஆக்கி முக்தி, ஜீவன் முக்தி கொடுக்கின்றார். அதாவது சாந்தி தாமம், சுகதாமத்தில் வசிக்கக்கூடியவர்களாக ஆக்குகின்றார். மனிதர்கள் அமைதிக்காகவே முயற்சி செய்கின்றனர். பகவான் கிடைத்துவிட்டால் அமைதி கிடைத்துவிடும். சுகத்திற்கான முயற்சி செய்வது கிடையாது. தந்தையின் கூடவே வீட்டிற்கு செல்ல வேண்டும், பகவானை சந்திக்க வேண்டும், அவ்வளவுதான். இந்த நேரத்தில் அனைவரும் முக்தியை விரும்புகின்றவர்களாக இருக்கின்றனர். ஜீவன் முக்தியை அடையக்கூடியவர்கள் பிராமணர்களாகிய நீங்கள் மட்டுமே. மற்ற அனைவரும் முக்திக்கான விருப்பம் வைத்திருக்கின்றனர். ஜீவன் முக்திக்கான வழி கூறக்கூடியவர் யாரும் கிடையாது. சந்நியாசி போன்றவர்களும் சென்று அமைதி கேட்கின்றனர். மனதிற்கு அமைதி எப்படி கிடைக்கும் என்று கேட்கின்றனர். வழி கூறக்கூடிய அனைவருமே முக்திக்கு செல்லக்கூடியவர்கள்தான். மோட்சம் என்றால் என்ன என்பது கூட புத்தியில் வருவது கிடையாது. களைப்படைந்து விட்டால் முக்திக்கு சென்றால் நல்லது என்று களைப்புடன் கூறுகின்றனர். உண்மையில் முக்திதம் என்பது ஆத்மாக்கள் வசிக்கும் இடமாகும். நாம் புது உலகிற்கான ராஜ்ய பாக்கியத்தை அடைகிறோம் என்பதை இத்தனை சென்டர்களிலும் இருக்கும் குழந்தைகள் அனைவரும் அறிந்திருக்கின்றீர்கள். பாபா நமக்கு புது உலகத்தின் ராஜ்யத்தை கொடுக்கின்றார். எங்கு கொடுப்பார்? புது உலகில் கொடுப்பாரா அல்லது பழைய உலகில் கொடுப்பாரா? நான் சங்கமத்தில் வருகின்றேன் என்று தந்தை கூறுகின்றார். நான் சத்தியுகத்திலோ அல்லது கலியுகத்திலோ வருவது கிடையாது. இரண்டிற்கும் நடுவில் வருகின்றேன். தந்தை அனைவருக்கும் சத்கதி கொடுப்பார் அல்லவா? துர்கதியில் விட்டுவிட்டு சென்று விடுவார் என்பது கிடையாது. சத்கதி மற்றும் துர்கதி இரண்டும் ஒன்றாக இருக்க முடியாது. இந்த பழைய உலகம் விநாசம் ஆகிவிடும் என்பதை குழந்தைகள் அறிவீர்கள். ஆகினால் இதன் மீது அன்பு செலுத்தாதீர்கள் என்றார் பாபா. இப்பொழுது நாம் சங்கமத்தில் இருக்கின்றோம் என்று புத்தி கூறுகின்றது. இந்த உலகம் மாறப்போகின்றது. இப்பொழுது தந்தை வந்திருக்கின்றார். நான் கல்பத்தின் சங்கமத்தில் வருகின்றேன் என்று தந்தை கூறுகின்றார். உங்களை துக்கத்திலிருந்து விடுவித்து ஹரியின் வாசலுக்கு அழைத்து செல்கின்றேன். இது ஞான விஷயமாகும். ஹரிதுவார் கிருஷ்ணதுவார் என்றால் கிருஷ்ணபுரி என்று கூறப்படுகின்றது. நல்லது. இவருக்கு பிறகு லட்சுமணனை ஊஞ்சல் உருவாக்கிவிட்டனர். முதலில் ஹரிதுவார் வரும். சத்தியுகம்தான் ஹரிதுவார் என்று கூறப்படுகின்றது. பிறகு ராமன், லட்சுமண் போன்றவர்களை காண்பிக்கின்றனர். அந்த மாதிரி எந்த விஷயமும் கிடையாது. அது உருவாக்கப்பட்ட விஷயங்களாகும். ராமருக்கு எத்தனையோ சகோதரர்களை கொடுத்து விட்டனர். 4 சகோதரர்கள் இருக்க மாட்டார்கள். இங்குதான் 4, 8 சகோதரர்கள் இருக்கின்றனர். ஒருபுறம் ஈஸ்வரிய குழந்தைகள், மற்றொரு புறம் அசுர குழந்தைகள். சிவபாபா பிரம்மாவின் உடலில் வந்திருக்கின்றார் என்பதை இப்பொழுது நீங்கள் அறிவீர்கள். சிவன் பாபா பிரம்மா தாதா ஆவார், பிரஜாபிதா ஆவார். அவர் ஆத்மாக்களுக்கு பிதா, அனாதியானவர். இந்த நேரத்தில் பிராமணர்களை படைக்கின்றார். சிவபாபா சாலிகிராமங்களை படைக்கின்றார் என்பது கிடையாது. சாலிகிராமங்கள் அழிவற்றவர்களாக இருக்கவே செய்கின்றன. தந்தை வந்து தூய்மையானவர்களாக ஆக்குகின்றார், அவ்வளவுதான். எதுவரை ஆத்மா தூய்மையாக ஆகவில்லையோ அதுவரை சரீரம் எவ்வாறு தூய்மையாக ஆக முடியும்? ஆத்மாக்களாகிய நாம் தூய்மையாக இருந்த பொழுது சதோப்பிரதானமாக இருந்தோம். இப்பொழுது அசுத்தமாக தமோப்பிரதானமாக இருக்கின்றோம். மீண்டும் சதோப்பிரதானமாக ஆவது எப்படி? இது எளிதாக புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாகும். இந்த நேரத்தில் கரை படிந்ததன் மூலம் நீங்கள் தூய்மையற்றவர்களாக தமோப்பிரதானமாக ஆகிவிட்டீர்கள். இப்பொழுது மீண்டும் சதோப்பிரதானமாக ஆக வேண்டும். கணக்கு வழக்குகளை முடித்து கொண்டு அனைவரும் சாந்திதாமம் அல்லது சுகதாமத்திற்கு வருவீர்கள். ஆத்மாக்கள் எப்படி வருகின்றன என்பதையும் கிறிஸ்தவர்கள் மரத்தில் விளக்கு எரிய விட்டு பண்டிகையாக கொண்டாடுகின்றனர். அந்த கிறிஸ்துமஸ் ட்ரீ வச்சு என்ன பண்ணுறாங்க, அதில் வந்து அந்த சீரியல் லைட்டெல்லாம் ஊற வைக்கிறாங்க இல்லையா? பாபா அதை வந்து சிருஷ்டி மரத்தோடு கம்பேர் பண்ணி சொல்கிறாரு. இவை அனைத்தும் தர்மத்தின் தனித்தனியான கிளைகள் என்பதை நீங்கள் அறிவீர்கள். அங்கிருந்து ஆத்மாக்கள் முதலில் எப்படி கீழே இறங்குகின்றன என்ற ஞானம் உங்களுக்கு கிடைத்துவிட்டது. ஆத்மாக்களாகிய நமது வீடு சாந்திதாமமாகும். இப்பொழுது சங்கமமாகும். அங்கிருந்து அனைத்து ஆத்மாக்களும் வந்துவிடும். பிறகு அனைவரும் செல்வோம். மற்றபடி பிரளயம்லாம் ஏற்படுறது கிடையாது என்றார் பாபா. பாபாவிடத்தில் மீண்டும் அதிர்ஷ்டம் உருவாக்கி கொண்டு
மீண்டும் சுயராஜ்யத்தை அடைவதற்காக வந்திருக்கிறோம் என்பதை நீங்கள் அறிவீர்கள். இது பெயரளவிற்கு சொல்வதுடன் இருந்து விடுவது கிடையாது. நினைவின் மூலம்தான் ஆஸ்தி கிடைக்கும். தேகம் சகிதமாக அனைத்து உற்றார் உறவினர்களையும் மறந்து விடுங்கள் என்று தந்தை கூறுகின்றார். சித்திரம் அதாவது சாக்காரம் மற்றும் விசித்திரம் நிராகாரம் அல்லவா? யாரை பார்க்க முடியாதோ அவர்தான் விசித்திரம் என்று கூறப்படுகின்றார். இது மிகவும் ஆழமான விஷயமாகும். ஆத்மா எவ்வளவு சிறியதாக இருக்கின்றது, அது அடிக்கடி நடிக்க வேண்டியிருக்கின்றது. வேறு யாருடைய புத்தியிலும் இப்படிப்பட்ட விஷயங்கள் கிடையாது. முதலில் நான் ஆத்மா, அவர் நமது தந்தை என்பதை புத்தியில் அமர வைக்க வேண்டும். அவரைத்தான் பதித்த பாவனன் ஹே பகவான் என்று கூறி நினைவு செய்கின்றனர். வேறு எந்த இடத்திற்கும் செல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஆக நினைவும் ஒரே ஒருவரைத்தான் செய்ய வேண்டும் அல்லவா? பகவானை நினைவு செய்கின்ற நிலையில் அவசியம் அவரிடமிருந்து ஏதோ அடைந்திருக்க வேண்டும். ஆனால் தான் அவர் நினைக்கிறாங்க. பிறகு ஏன் வீதியாக சென்று ஏமாற்றம் அடைகிறீர்கள்னு பாபா கேட்குறாங்க. பகவான் பரந்தாமத்திலிருந்து வரவேண்டியிருக்கிறது அல்லவா? நாம் செல்ல முடியாது, ஏனெனில் தூய்மையற்றவர்களாக இருக்கின்றோம். தூய்மை இல்லாதவர்கள் அங்கு செல்ல முடியாது. இப்பொழுது நீங்கள் ஆச்சரியப்படுகிறீர்கள். பக்தி மார்க்கத்தின் பாகம் எவ்வளவு ஆச்சரியமானதாக இருக்கின்றது. ஒரே ஒரு பகவானைத்தான் ஹே ஈஸ்வரனே, ஹே பரம்பிதா, ஓ இறை தந்தையே என்று நினைவு செய்கின்றனர். அவர் ஒரே ஒருவர் தான் எனும் பொழுது பிறகு ஏன் வேறு பக்கம் சென்று ஏமாற்றம் அடைகிறீர்கள்? அந்த ஒருவர் மேலே இருக்கின்றார். ஆனால் இவை அனைத்தும் பதிவாகி இருக்கின்றது என்றார் பாபா. இப்படிலாம் அலையணும். அப்புறம் பிறகு பாபா நம்மளை தன்னுடையவராக ஆக்குவார். நாடகப்படி எல்லையற்ற புத்தியற்றவர்களாக ஆகி பக்தி செய்கின்றனர். இப்பொழுது நீங்கள் எல்லையற்ற புத்திசாலிகளாக ஆகின்றீர்கள். ஸ்ரீமத் படி நடப்பவர்கள்தான் புத்திசாலிகளாக ஆகின்றனர். அவர்கள் மறைந்து இருக்க முடியாது. அவர் எப்பொழுதும் சிரேஷ்ட காரியம் மட்டுமே செய்வார்கள். நான் துக்கத்தை நீக்கி சுகம் கொடுக்கக்கூடியவனெனில் குழந்தைகளும் எவ்வளவு இனிமையினர்களாக ஆக வேண்டும் என்று தந்தை கூறுகின்றார். தந்தையின் வலது கரமாக ஆக வேண்டும். இப்படிப்பட்ட குழந்தைகள்தான் தந்தைக்கு பிரியமானவர்கள். வலது கரம் அல்லவா? இடது கைகளினால் அந்த அளவிற்கு காரியம் செய்ய முடியாது என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஏனில் வலது கரம் எப்பொழுதும் சரியான காரியம் மட்டுமே செய்யும். அதனால்தான் இந்த வலது கையை மட்டுமே சுப காரியங்களில் பயன்படுத்துகின்றனர். பூஜை பண்ணும்போது எப்பொழுதுமே வலது கையால் தான் செய்வாங்க. ஒவ்வொரு விஷயத்திலும் நன்னெறி உடையவர்களாக நேர்மையினர்களாக ஆகுங்கள் என்று தந்தை கூறுகின்றார். தந்தை கிடைத்து விட்டார் எனில் குஷி ஏற்பட வேண்டும். தந்தை கூறுகின்றார், என்னை நினைவு செய்தால் இறுதி கால நிலை நல்ல நிலையாக ஆகிவிடும். நல்ல வழி அல்லது நல்ல நிலை ஏற்படுத்தும் வழி ஒரே ஒருவருடையதாகும். அதனால்தான் ஈஸ்வரனின் வழி தனிப்பட்டது என்று பாடப்பட்டிருக்கின்றது. அவரே பதித்த பாவன் ஆவார். மனிதர்களை தூய்மையாக்கி துர்கதியிலிருந்து சத்கதிக்கு எப்படி அழைத்து செல்வது என்பதை அவர் அறிவார். பக்தி மார்க்கத்தில் எவ்வளவோ தீவிர முயற்சி செய்கின்றனர். ஆனால் சத்கதி ஏற்படுவது கிடையாது. பலன் எதுவும் கிடைப்பதும் கிடையாது. சத்கதி கொடுக்கக்கூடியவர் ஒரே ஒரு தந்தை ஆவார். பக்தியில் யார் எந்த பாவனையுடன் பூஜை செய்கின்றார்களோ அவர்களுக்கு அந்த பலனை கொடுக்கக்கூடியவர் நான் ஒருவனே. அதுவும் நாடகத்தில் பதிவாகி இருக்கிறது என்றார் பாபா. அவர்களது முயற்சியின்படி தானாகவே அவர்களுக்கு கிடைத்துவிடும். இப்போது குழந்தைகளும் தனது முயற்சியின் மூலம் தூய்மையாக ஆக வேண்டும். தந்தை கூறுகின்றார், இனிமேலும் இனிமையான தந்தையை நினைவு செய்யுங்கள். அவர்தான் சர்வசக்திவனாக இருக்கின்றார். எவ்வளவு உயர்வனலாக ஆக்குகின்றார். நீங்கள் அனைத்தையும் அறிந்து கொண்டீர்கள். மீண்டும் தந்தையிடமிருந்து ஆஸ்தி அடைந்து கொண்டிருக்கின்றீர்கள். படைப்பவர் மற்றும் படைப்பின் ஞானம் உங்களது புத்தியில் இருக்கின்றது. முன்பு இந்த ஞானம் நம்மிடத்தில் இல்லாமல் இருந்தது என்பதை நீங்கள் அறிவீர்கள். யாகம், தவம் போன்றவைகள் செய்வது, சாஸ்திரம் போன்றவர்களை கேட்பது, இவைகள் சாஸ்திரங்களின் ஞானமாகும். அது பக்தி என்று கூறப்படுகின்றது. பக்தியில் லட்சியம் எதுவும் கிடையாது. படிப்பில் லட்சியம் இருக்கும். ஏதாவது ஒரு வகையான ஞானம் இருக்கும். தூய்மை இல்லாமல் இருந்து தூய்மை ஆவதற்கான ஞானம் பதித்த பாவன் தந்தை கொடுத்திருக்கின்றார். சிருஷ்டியின் முதலிடை கடைசியின் ஞானம் தந்தை கொடுத்திருக்கின்றார். இந்த சிருஷ்டி சக்கரம் எவ்வாறு சுழல்கிறது? இதில் அனைவரும் நடிகர்கள் ஆவார். இது அழிவற்ற ஏற்கனவே உருவாக்கப்பட்ட நாடகமாகும். இந்த எல்லையற்ற ஞானம் அவசியம் இருக்க வேண்டும் என்றார் பாபா. இப்பொழுது நாம் காரிலிருந்து நீங்கி வெளிச்சத்திற்கு சென்று கொண்டிருக்கிறோம் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள்.
நீங்கள் இப்பொழுது தேவதைகளாக ஆகிக் கொண்டிருக்கின்றீர்கள். ஆதி சனாதன தேவதேவதா தர்மத்தை தான் இந்து தர்மம் என்று கூறிவிட்டனர் என்பதையும் புரிய வைக்க வேண்டும். சிறிது சிறிதாக இந்த விஷயத்தை புரிந்து கொண்டு விடுவார். குழந்தைகள் தயாராக வேண்டும். இதற்கு நிறைய குழந்தைகள் தேவை. டெல்லியில் மாநாடுலாம் நடத்த வேண்டியிருக்கும். பரிஸ்தான் என்று டெல்லி தான் கூறப்படுகின்றது. இதுதான் யமுனை நதிக்கரையில் இருந்தது. டெல்லி தலைநகரமாகும். பலரது ஒத்துழைப்பு இருக்கின்றது. தேவதைகளின் தலைநகரமாகவும் இது இருந்தது. டெல்லியில் மிகப்பெரிய மாநாடு நடத்த வேண்டுமென்றார் பாபா. ஆனால் மாயை செய்ய விடுவது கிடையாது, பல தடைகளை ஏற்படுத்துகின்றார். இன்றைய நாட்களில் கருத்து வேறுபாடு மற்றும் எண்ணங்களின் வேறுபாடுகள் அதிகம் ஏற்பட்டு விட்டதல்லவா? குழந்தைகள் தங்களுக்குள் ஒன்றாக சேர்ந்து சேவையில் ஈடுபட வேண்டும். அவர்களும் தங்களுக்குள் சேர்ந்து இருக்கவில்லை எனில் ராஜ்யமே இல்லாமல் போய்விடுகிறது. 2 பிரிவினர்களாக ஆகிவிடும் பொழுது ஜனாதிபதியையும் நீக்கிவிடுகின்றனர். கருத்து வேறுபாடு அதிக நஷ்டத்தை ஏற்படுத்துகிறது. பிறகு பகவானை எதிர்கொள்ளவும் கூட தாமிப்பது கிடையாது. அதிக நஷ்டம் அடைகின்றனர். கோபம் என்ற பூதம் வந்துச்சுன்னா கேட்கவே கேட்காதீங்க. அதிக நஷ்டத்தை ஏற்படுத்துகின்றார் பாபா. அதனால தான் பாபா சொல்கிறாரு, அவர்களுக்கு தெரியும், பகவானுக்கு தெரியும். தந்தை குழந்தைகளுக்கு சிருஷ்டியின் முதலிடை கடையின் ஞானம் கூறிக்கொண்டிருக்கின்றார். தாரணை செய்வது செய்யாதது அவரவர்களது முயற்சியில் இருக்கின்றது. மற்றபடி பாபா யார் மீதாவது ஆசீர்வாதம் செய்வார், இல்லை கருணை காட்டுவார் என்பது கிடையாது. இதில் கருணை கேட்பதற்கான விஷயம் கிடையாது. ஒருவேளை தூண்டுதலின் மூலம் ஞானம் மற்றும் யோகா கற்பிப்பார் எனில் பிறகு ஏன் நான் இந்த அசுத்த உலகிற்கு வர வேண்டும் கேட்கிறார் பாபா. தூண்டுதல், ஆசீர்வாதம், இது போன்ற வார்த்தைகள் பக்தி மார்க்கத்தினுடையது. ஞான மார்க்கத்தில் முயற்சி செய்ய வேண்டியிருக்கின்றது. தூண்டுதலுக்கான விஷயம் கிடையாது என்றார் பாபா. உங்களுக்கு ஒன்றாக 3 என்ஜின் கிடைத்திருக்கின்றது. அங்கு தந்தை தனியாகவும், ஆசிரியர் தனியாகவும், கடைசியில் குருவும் தனியாக இருக்கிறாங்க. ஆனால் இங்கே ஞான மார்க்கத்தில் அப்பா, டீச்சர், குரு மூவரும் சேர்ந்து இருக்கிறாங்க. அப்பா சொல்கிறாங்க, நான் உங்களை பூஜைக்குரியவர்களாக ஆக்குகின்றேன், நீங்கள் மீண்டும் பூஜாரிகளாக ஆகிவிடுவீர்கள். மிகவும் யுக்தியாக புரிய வைக்க வேண்டும். கேட்டு யாரும் மயக்கமடைந்து விடக்கூடாது. முதல் முக்கிய விஷயம் 2 தந்தைக்கானது. பகவான் தந்தை ஆவார். அவரது பிறப்பை சிவஜெயந்தியாக இங்கு கொண்டாடுகின்றனர். அவசியம் சொர்க்கத்திற்கு எஜமானர்களாக ஆக்கியிருக்க வேண்டும். பாரதம் தான் சொர்க்கமாக இருந்தது. இப்பொழுது நரகம் விநாசமாவதற்காக மகாபாரத யுத்தம் எதிரிலேயே இருக்கின்றது. தந்தை அவசியம் புது உலகை ஸ்தாபனை செய்யக்கூடியவராவார். தந்தையின் ஸ்ரீமத்தின் ஆதாரத்தில் நாம் கூறுகின்றோம், பாரதத்தை நாங்கள் தூய்மையாக ஆக்கியே தீருவோம். பாபா தாரணைக்கான முக்கிய சாரம் சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, தந்தை எவ்வாறு துக்கம் நீக்கி சுகம் கொடுப்பவராக இருக்கின்றாரோ அதே போன்று பாபாவிற்கு சமமாக ஆக வேண்டும். மிக இனிமையினர்களாக ஆக வேண்டும். சதா சுப காரியங்கள் செய்வது வலதுகரமாக ஆகிவிட வேண்டும். ஒருபொழுதும் கருத்து வேறுபாடுகளாக ஆகிவிடக்கூடாது. கருத்து மற்றும் எண்ணங்களில் வேறுபாடு வந்து ஒருவர் எதிர்த்து கொள்ளக்கூடாது. கோபம் என்ற பூதத்தை நீக்கிவிட வேண்டும். பாபா வரதானம் கொடுக்குறாங்க. சுய ஸ்மிருதியில் நிலைத்திருந்து தனது ஒவ்வொரு கர்மத்தையும் விதிமுறையாக மாற்றக்கூடிய அத்தாரிட்டி ஸ்வரூபமாக ஆக்குங்க என்றார் பாபா. சாக்காரத்தில் பிரம்மா பாபா சுய ஸ்மிருதியில் நிலைத்திருந்ததால் அவர் செய்த ஒவ்வொரு கர்மமும் இந்த பிராமண குடும்பத்திற்கு நியமமாக மாறிவிட்டது. தனது சுய போதையில் இருந்ததால் ஒருவேளை சாக்கார உடலின் மூலம் ஏதேனும் தவறான கர்மம் நடந்துவிட்டாலும் அதை நான் சரியாக மாற்றி விடுவேன் என மிகுந்த அதிகாரத்தோடு கூற முடிந்தது. தனது சுயஸ்வரூபத்தின் ஸ்மிருதியில் இருந்ததால் எந்த ஒரு கர்மமும் தவறாக நடக்கவே முடியாது என்ற போதை இருந்தது. குழந்தைகளாக நீங்களும் கூட எப்பொழுது தனது சுய ஸ்திதியில் நிலைத்திருக்கின்றீர்களோ அப்போது எழும் சங்கல்பங்கள், பேசும் வார்த்தைகள் அல்லது செய்யும் கர்மங்கள் எதுவாக இருந்தாலும் அதுவே நியமமாக மாறிவிடும். அதனால் எல்லோரும் சுய நினைவில் நிலைத்திருக்கின்றார் பாபா. ஸ்லோகன் சொல்கிறாரு, தூய்மை எனும் தூணை வலுப்படுத்துங்கள், அப்பொழுது இந்த தூண் லைட் ஹவுஸ் போல் காரியம் செய்யும். அவ்யக்த சமிகை அபௌத்திரதாவின் விதையை கூட அழித்துவிட்டு சம்பூர்ண தூய்மையானவராக ஆகுங்கள். புத்தியில் அசுத்த சங்கல்பங்களோ அல்லது பழைய சமஸ்காரங்களோ என்ன வடிவில் தொட்டாலும் கூட
முழுமையான வைஷ்ணவர் என்று சொல்ல முடியாது. உதாரணத்திற்கு யாராவது ஒரு தவறான காரியத்தை பார்க்கின்றார்கள் என்றால் அதை பார்ப்பதனால் அதன் தாக்கம் ஏற்பட்டு விடுகிறது. அதற்கும் கணக்கு உருவாக்கி விடுகிறது. இந்த கணக்கின்படி யோசித்து பார்த்தால் பழைய சமஸ்காரங்களும் அசுத்த சங்கல்பங்களும் புத்தியில் தோன்றினாலும் கூட அவர்களை எப்படி முழுமையான வைஷ்ணவர் அல்லது முழுமையான தூய்மையானவர் என்று கூற முடியும்னு கேட்குறார் பாபா. நல்லது. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி.